ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சிது, அதனால் இப்போது வீடியோ போட்டாச்சு. நம்ம இன்றைக்கி செய்கிறது வந்து சிக்கன் கிரேவி. நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, சோம்பு, சீரகம், அதோட நம்மளோட ஐட்டம் பட்டை, கொஞ்சம் அன்னாச்சி பூ, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டாச்சு. பொரிஞ்சு வர்றப்ப அடுத்து என்ன பண்ணோம்னா, பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு இந்த ரெசிபிக்கு வந்து நல்லா சின்ன வெங்காயம் வந்து நல்லா பொரியணும், நல்லா வதக்கிடணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணணும். நம்ம எடுத்துருக்க சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு, ஒரு டைம் 2 டைம் கழுவிட்டு, மஞ்சள் உப்பு போட்டு ஒரு தடவை கழுவிட்டு, கடைசியாக தயிரில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். நான் அப்படியே ஊற வச்சிட்டேன், அதனால் உங்களுக்கு பார்க்குறக்கு அப்படி தெரியுது. தயிரில் போட்டிருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. மேலாப்பு நல்லா கொஞ்சம் இதாக இருந்தது, மறுபடியும் கிளறி விட்டுருக்கேன். நான் எப்பயுமே சிக்கன் எடுக்கிறப்ப வந்துட்டு ஒரு 2 கால் 3 கால் சேர்த்து வாங்கிடுவேன். சிக்கன் எடுத்து செய்கிறப்ப வந்துட்டு நீங்கள் காலையும் சேர்த்து போட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு காலையும் தனியாகவும் எடுத்து செய்கிறது நல்லது தான். வயசானவங்க இருக்காங்க, சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னாக்கா, சூப்பு செய்கிறப்ப இந்த சிக்கன் காலை வாங்கி 4 காலை வாங்கி தட்டி சும்மா வேக வச்சு அப்படி போட்டிங்கன்னா நல்லா மூட்டு வலிக்கு, கால் வலிக்கெலாம் நல்லா கேட்கும். சின்ன குழந்தைங்களுக்கு வந்து நல்லா கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகும். அதனால் வந்துட்டு நீங்கள் சிக்கனோட ஒரு 2 கால் 3 கால் சேர்ந்து போட்டுக்கலாம். இங்கிட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இதில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே ஒரு கிளறிட்டு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த பச்சை வாசனை போகணும். போனதுக்கப்புறமா கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வந்து அடுத்து இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம். என்னென்னா, இதில் வந்துட்டு சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சது இதில் போட்டுடலாம். அந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுங்க, கிளறி விட்டு. இந்த ரெசிபியோட கடைசியில் ஒரு பொருள் ஆட் பண்ணணும். அது என்னதுங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். அதை ஆட் பண்ணுறப்ப இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அந்த மசாலா கொதிக்கிறப்பயே சிக்கனையும் போட்டுருங்க. இப்போ இதோட வந்து சிக்கனை போட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து இதில் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி 1 டீஸ்பூன் சில்லி பவுட்ரு, அதாவது வரமிளகாத்தூள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெயில் அடிக்குது பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். அடுத்து வந்து மல்லித்தூள், அது 1/2 டீஸ்பூன்.
1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி விடணும். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விடுறதுக்கு அப்புறமா கொஞ்சம் முன்னாடி ஒரு 3/4 டம்ளர், இந்த சின்ன டம்ளர் 3/4 டம்ளரு டீ குடிப்போம்ல அந்த சின்ன டம்ளர் 3/4 டம்ளர் அரை முடி தேங்காய், 1 ஸ்பூன் டீஸ்பூனில் 1 ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் வந்து சோம்பு, அரை ஸ்பூன் சோம்பையும் கசகசாவையும் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் நல்லா ஊறிச்சுன்னா தேங்காயோடு போட்டு அரைக்கிறப்ப நல்லா மையாக அரைச்சிருங்க. அரைச்சதுக்கப்புறமா வடிகட்டி இந்த பால் எடுத்துக்கணும். இந்த பாலை வடிகட்டி எடுத்துட்டு அந்த தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்ச அந்த சக்கருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கீழே போட்டுற வேணாம். அதையும் வெங்காயம், தக்காளி, பூண்டு 3ஐயும் போட்டு நல்லா போட்டு ஒரு அரைச்சி அப்படி கரைச்சி அதில் ஊற்றிடுங்க. அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதுவும் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து இந்த ஓரத்துலலாம் வந்து எண்ணெய் கக்கி வரும். நல்லா எண்ணெய் கக்கி வந்த உடனே மல்லித்தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் கிரேவி இருக்கும். சாப்பாடு, சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.